ஃப்ரெண்ட் ஃபுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நடந்து முடிஞ்ச வேர்ல்டு கப்ல நம்ம இந்தியன் டீம் வந்து வேற லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணி கப்ப தூக்கிட்டாங்க தான் கண்டிப்பா சொல்லணும். அந்த விஷயம் வந்து நம்ம எல்லாருமே வந்து இப்போ இந்தியா ஃபுல்லா கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியால நெறைய தலைவர்கள் வந்து இந்தியன் டீமுக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நம்மளும் வந்து அந்த விஷயத்த நினைச்சு தான் வந்து ஒரு நாள் ஃபுல்லா என்ஜாய் பண்ணியிருப்போம்னு கண்டிப்பா நான் நம்புறேன். எல்லாத்தோட முக்கியமா இப்ப பார்த்தீங்கன்னா, இந்தியன் டீம் வந்து வெஸ்ட் இண்டீஸ் வந்து இன்னும் கிளம்பி வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கிளம்ப வேண்டிய ஃப்ளைட்ஸ் எல்லாமே புயல் எச்சரிக்கையினால வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களால வந்து வெஸ்ட் இண்டீஸ்லேருந்து நியூயார்க் போய் நியூயார்க்லேருந்து இந்தியா வர பிளான் எல்லாமே கேன்சல் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்துட்டு நம்ம பிசிசிஐ வந்து அவங்க வந்து தனி விமானம் மூலமா கிட்டத்தட்ட வந்து 70 பேருக்கு மேல இருக்காங்களாம். நம்ம இந்தியன் டீம் பிளேயர்ஸ் அண்ட் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், கோச்சர்ஸ் எல்லாருமே சேர்த்து. ஸோ அவங்க எல்லாத்தையும் பத்திரமா கூட்டு வரதுக்கு தனி விமானத்துல வந்து 2 விமானம் தேவைப்பட்டா கூட நம்ம இந்தியன் டீம் பிளேயர்ஸ வந்து பத்திரமா வந்து கூட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோடியும் சொல்லியிருக்கிறதா சொல்றாங்க. ஸோ நம்ம இந்தியன் டீம் வந்து இந்த அளவுக்கு வந்து நம்ம இந்தியன் நாட்டுக்காக பெருமை சேர்த்திருக்காங்கன்னா, கண்டிப்பா அவங்களுக்காக என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எல்லாத்தோட முக்கியம் நம்ம இந்தியன் டீம் பார்த்தீங்கன்னா, 125,00,00,000 வந்து பரிசு தொகை அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள் வந்து மத்த நாட்டு கிரிக்கெட் போர்ட்ஸுக்கும் வந்து ஒரு ஷாக்கிங்கான விஷயமா தான் இருக்கு. இருந்தாலும் நமக்கு வந்து அது பெருமையான விஷயம்னே கண்டிப்பா சொல்லலாம். இப்ப நடந்து முடிஞ்ச வேர்ல்டு கப்ல எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐசிசி வந்து இந்தியன் டீமுக்கு ஒன் சைடா எல்லாமே பண்றாங்க. ஸோ அவங்க டைமிங்க்கு ஏத்த மாரி ஷெட்யூல்லாம் மாத்துறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எப்படி இருந்தாலும் நம்ம இந்தியன் டீம்ஸ பொறுத்தவரைக்கும், கண்டிப்பா இந்தியன் டீம் ஃபேவரா தான் சில விஷயம் நடக்கும். டைமிங் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. இப்ப நம்ம இந்தியன் டீம் வந்து வின் பண்ணதுக்கு அப்புறம் கூட, சவுத் ஆப்பிரிக்கா டீம் வந்து தோத்ததுக்கு வந்து ஐசிசி வந்து சில கோல்மால் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து கிளியரா பவுண்டரில வந்து கால் டச் ஆயிருச்சு. ஆனா வந்து அவங்க வந்து ஏமாத்திட்டாங்க அப்படின்னு நெறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது உண்மை கிடையாது. உண்மையான யாரும் நம்ப வேண்டாம். அது எல்லாருமே சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஸோ நானும் இங்க சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். ஸோ நம்ம வந்து ஃபுல் எஃபோர்ட் குடுத்தா கண்டிப்பா வின் பண்ணியிருக்கோம். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ இந்தியன் டீம் பிளேயர்ஸ் ஒவ்வொருத்தரா வந்து ஓய்வு அறிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த விஷயம் தான் இப்ப இருக்கிற நம்ம இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு ரொம்ப பேரதிர்ச்சியா இருக்குன்னு கண்டிப்பா சொல்லணும். ஸோ ஆரம்பத்தில நம்ம இந்தியன் டீம் பிளேயர் செலக்ட் பண்ணும்போதே நம்ம நெறைய விஷயம் பார்த்துருப்போம். ஸோ செலக்டர்ஸ் வந்து சீனியர் பிளேயர்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு, யங் இந்தியன் டீம்ம மட்டும் தான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உறுதியா இருந்ததாகவும், அதற்கடுத்து நம்ம ஜெய்ஷா அவர்களும் தலையிட்டு கண்டிப்பா வந்து சீனியர் பிளேயர்ஸ் 3 பேர் இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆரம்பத்தில நம்ம இந்தியன் டீம் செலக்ட் பண்ணும்போது அகர்கர் ராவல் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ரோஹித் சர்மா கேப்டனா அறிவிச்சாச்சு. சோ வேற வழி இல்ல. அவர் கண்டிப்பா எடுத்தாகணும். அதற்கடுத்து விராட் கோலி அண்ட் ஜடேஜாவுக்கு கண்டிப்பா ஓய்வு குடுக்கணும். ஸோ இந்த டீம் அவர் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா நம்ம சேர்மன் ஜெய்ஷா அவர்கள் கண்டிப்பா வந்து அவங்க 2 பேருக்கு வந்து சான்ஸ் குடுக்கணும், வாய்ப்பு குடுக்கணும்னு சொல்லிட்டு தான் ஸோ அவர் தலையிட்டு தான் அவங்கள டீம்குள்ள கொண்டு வந்து தான் கண்டிப்பா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதில நெறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் இருக்கு. கண்டிப்பா வந்து ஜடேஜா அவர்கள கொண்டு வரதுக்கு காரணம், அவங்க ஒய்ஃப் வந்து பிஜேபில இருக்காங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அதற்காக அவர் வந்து கண்டிப்பா ஜடேஜா விட்டுக் குடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ வந்திருக்க விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து அழுத்தம் குடுக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பா இந்த T20யோட நீங்க வந்து கண்டிப்பா கெளம்பணும். அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுத்தம் குடுத்ததுனால தான் ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி எல்லாத்தோட முக்கியமா வந்து இப்ப ஜடேஜா வந்து அதுக்கு அடுத்து தாமதமா அறிவிச்சிருக்காரு. ஸோ இதுக்கு என்ன காரணம்? இது பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் டீமோட எதிர்காலத்த கருத்தில் கொண்டு தான் அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து நெறைய விஷயங்கள் அறிவுறுத்தப்பட்டிருக்கு. ஸோ யங் பிளேயர்ஸ் நெறைய பேர் இருக்கும் பட்சத்தில அவங்க இந்தியன் டீம்ல கொண்டு வரணும்னா, அதுக்கு முதல் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா T20 தான். ஸோ 50 ஓவர்ஸ் கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. அதிலும் குறிப்பா நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் 2027ல வேர்ல்டு கப்பும், 2029ல சாம்பியன்ஸ் ட்ராஃபியும் விளையாட போறாங்க. ஸோ அப்போ வந்து கண்டிப்பா வந்து நம்ம ரோஹித் சர்மாவா இருக்கட்டும், அந்த விராட் கோலியா இருக்கட்டும், விளையாடுறது கஷ்டம் தான் இப்பயும் நெறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவங்களோட ஃபிட்னஸ கருத்தில் கொண்டு அவங்க விளையாடுவாங்களா, மாட்டாங்கன்றது அப்போ முடிவெடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நடுவுல ஜடேஜா அவர்கள் வந்து கொஞ்சம் காலதாமதமா வந்து அறிவிச்சிருக்காருன்னு நெறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன ரீசன் இருக்கும் அப்படின்னு தான் நெறைய பேர் கேட்கறாங்க. ஸோ அதுவும் அவருக்கு குடுக்கப்பட்ட அழுத்தம் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அகர்கர் வந்து முன்னாடியே சொல்லியிருந்தாரு. நம்ம இந்தியன் டீம்ல கண்டிப்பா T20ன்னு வரும்போது யங் பிளேயர்ஸ்க்கு மட்டும் தான் கண்டிப்பா வாய்ப்பு இருக்கும். ஏன்னா, இப்போ வாய்ப்பு கிடைக்காதவங்கன்னு எடுத்தாலே, அந்த டீமே பார்த்தீங்கன்னா, இதோட ரொம்ப வெயிட்டா தான் இருக்கும். இதோட நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு ஏன் வாய்ப்பு குடுக்கணும்? அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டின் முன்னாடி எழுந்திருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் கருத்துல கொண்டு, அவங்களுக்கு வந்து அறிவுறுத்தப்பட்டிருக்கு. இந்த மாரி இந்த மேட்ச் முடிஞ்சதும், அவங்க வந்து இந்த மாரி அறிவிக்கிறதாக இருந்தாங்க. அதே மாரி ஆஸ் யூசுவலா அறிவிச்சுட்டாங்க. ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் அவங்களோட அந்த எமோஷனல் மூவ்மெண்ட்டுக்கு ரொம்ப வந்து காரணமா சொல்லப்படுது. இது எல்லாத்தையும் விட, ஹர்திக் பாண்டியா அவர்கள் வந்து இந்தியன் T20க்கு உள்ள வந்ததும் நெறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ரோஹித் சர்மா, நட் பாண்டியா வந்து கிளாஷ் போயிட்டுருக்கு. இதுக்கு நடுவுல வந்து அவங்க இந்தியன் டீமுக்கு கொண்டு வரலாமா அப்படின்னு. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அடுத்து இந்தியன் டீம் கேப்டனா வந்து ஹர்திக் பாண்டியா தான் அறிவிக்கப்பட அதிக வாய்ப்பு இருக்குன்னு தான் கண்டிப்பா நான் சொல்வேன். இது இல்லாதபடி வரக்கூடிய மேட்ச்சுக்கு கௌதம் காம்பீர் அவர்கள் தான் வந்து நம்ம இந்தியன் டீம் கோச்சா வரப்போறாங்க. இப்போதைக்கு 99% வந்து கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஸோ அவர் என்ன சொல்றாரோ அதத்தான் வந்து இப்போ இருக்கிற நம்ம பிசிசிஐ சேர்மன்ஸ் எல்லாருமே வந்து கேட்டாகணும். அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது எப்படி அவங்க சொல்றத இவர் கேட்கணும். இவர் சொல்றது எப்படி அவங்க கேட்கலாம் அப்படின்னு. ஸோ அவர் சொன்ன விஷயங்கள் வந்து அடுத்த 5 வருஷத்துல இந்தியன் டீம் வந்து எல்லா ஃபார்மேட்டும் நம்பர் 1 பிளேஸ்ன்னு நான் கொண்டு வருவேன்.
ஸோ 3 ஃபார்மேட்டுக்குமே 3 டீம் தனித்தனியா இருக்கும். அதுதான் என்னோட எய்ம். இதுக்கு நீங்க ஓகே சொன்னீங்கன்னா, நான் வந்து என் பதவிய வந்து ஏத்துக்கிட்டு, என்னோட கடமைய நான் செய்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது எல்லாத்தையும் தாண்டி ஓய்வு அறிவிச்சது சரியா, தவறான்னு சொல்லி உங்க கருத்த வந்து கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இன்னும் நெறைய பேருக்கு நெறைய டவுட்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஸோ அது என்ன டவுட்ஸ், என்ன மாரி விஷயம்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அடுத்த வீடியோ போடுறதுக்குள்ள அது வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு தான் கண்டிப்பா சொல்லுவேன். இத்தோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோல உங்கள சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது சண்முகம்.